வெல்கம் டு வில்லேஜ் வாழ்க்கைங்க. இன்றைக்கி மல்லிகைப்பூக்களோட அப்டேட்ஸ் தான். எங்கள் வீட்டில் செடிகள் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதில் நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. செடி புல்ல பூக்கள் தான். கொத்து கொத்தா பூத்திருக்கு. நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. குட்டி செடியிலே எவ்வளோ மொட்டுக்கள் இருக்கு பாருங்க, நிறைய மொட்டுக்கள். இதுதான் நார்மல் கடைகள்ல வாங்குவோம் இல்லையா, அந்த பூ. இது ஒத்த பெட்டல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பூக்கள் இது. பூக்கள் வச்சிருக்கு. இங்க பாருங்க, செடி ஃபுல்லா மொட்டுக்கள். ஃபுல்லா கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்ல புது துளிர்கள், அதில் நிறைய மொட்டுக்கள். ஒவ்வொரு துளிர்லையும் எத்தனை பூக்கள் வச்சிருக்கு பாருங்க. 5 6ன்னு தான் இருக்கு, மேக்சிமம் 5 இருக்கு. இந்த பூ டிஃப்ரெண்ட்டுங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது வந்து நிறைய பெட்டல்ஸ் இருக்கும், இதில் ஒத்த பெட்டல்ஸ் தான். இதில் இன்னொரு வெரைட்டி இருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும். 2 அடுக்கு கொஞ்சம் நீளமாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒன்று இருக்கு. நல்லா பெரிய பூக்களாக இருப்பாங்க. இன்னொரு வெரைட்டி என்னென்னா, நான் சொன்ன அந்த குண்டு மல்லி மாதிரி ரொம்ப குண்டு குண்டாக இருக்கும், நிறைய பெட்டல்ஸ் இருக்கும். 1 2 கிடையாதுங்க, நிறைய பெட்டல்ஸ். இன்னொரு அடுக்கும் இருக்குது, அது இப்போதைக்கு மொட்டு வச்சுருக்கேன் எங்ககிட்ட. பூத்ததும் காமிக்கிறேன். ஒரு 10 அடுக்குக்கு மேலே உள்ள பூக்களும் இருக்குது. இது இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான காம்பு, நல்லாயிருக்கும். நான் மொத்தத்தையும் பறிச்சுட்டு காமிக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாரிஜாதம். இன்னைக்கு நிறைய பூக்கள் வச்சிருக்கு, காமிக்கணுன்னே இருந்தேன். பார்த்தீங்களா, பூக்கள் நிறைய இருக்கு. உங்க பூக்க பார்க்குறாங்க. பூக்கள் நிறைய பூத்திருக்கு. வாசனை தாங்க முடியலைங்க, இந்த செடிக்கிட்ட வந்தாவே பயங்கர வாசமா இருக்கும். நான் சாமிக்கு வச்சதும் அந்த சாமி ரூமே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், நறுமணம், நல்ல நறுமணம் ஒன்று வரும். அதோட பூ மொட்டுக்கள் நிறைய இருக்குங்க. லாஸ்ட் டைம் காமிச்ச மாதிரி நிறைய மொட்டுக்கள் பூக்கிற ஸ்டேஜ். இதெல்லாம் அடுத்த நாள் பூக்கிறது. லைட்டாக க்ரீன் வித் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அடுத்தடுத்த நாள் பூக்கிறது. ரொம்ப பிஞ்சிக்கள் வந்து எப்படி இருக்குன்னா மொத்த க்ரீனாகவே இருக்கும், லைக் இலை மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நாள் மலர்ற பூக்கள். மொட்டு நந்தியாவட்டா
கலர் காக்கரட்டா நிறைய பூத்திருக்கு. பாருங்க செடி ஃபுல்லா எவ்வளோ பூக்கள் பாருங்க. இனிமே தாங்க பறிக்கணும். எவ்வளோ பூக்கள் பார்த்தீங்களா? பாருங்க கொத்து கொத்தா பூக்கள் வச்சிருக்கு. இப்போ நல்லா முடிகிறது. என்னன்னா நாங்கள் எப்போதுமே இப்போ ஒரு பூத்து முடிஞ்சிருக்குன்னா இதெல்லாம் பிச்சு விட்டுருவோங்க. இதை பிச்சு விட்டுட்டோன்னா அந்த இடத்துல புது தளிர் வரும், அதில் நிறைய பூக்கள் வர வைக்கும். இப்படி இந்த மாதிரி பூத்து ஓஞ்ச இடத்த அப்படியே விட்டுட்டோன்னா தேவையில்லாமல் சத்து அதுக்கு போயிட்டுருக்கோம். அதை தவிர்க்கணுன்னா இதை பிச்சு விட்டுறணும். இப்படி கையாலேயே பிச்சு விடுவேன். நான் சம்டைம் கட்டர் வச்சும் பிப்பேன், வெட்டி விட்டுருவேன். இப்போ கையால் பிச்சு விட்டுட்ருக்கேன். இது வந்து லப்பர் காக்கரட்டா. பூக்களை பாருங்க, கொத்து கொத்தா வச்சிருக்கு பூக்கள். இவ்வளோ பூக்கள் பறிச்சிருக்கேன். இதுல வெரைட்டிஸ் நிறையவே இருக்குங்க. ஊசி, அப்புறம் குண்டு, அப்புறம் நார்மல், இந்த மாதிரி இவ்வளவு இப்போதைக்கு பூக்குது. ஒரு முளம் வரும். ஏய் சிம்பா, ஹெல்ப் பண்ண வந்தியாடா? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. நீ நினைக்கிற இடம் இது இல்ல. சிம்பா பாரிஜாதத்தை பாரு சிம்பா. இந்தா இந்தா வச்சுக்கோ தலையில. கோச்சிட்டு போறான் போ. சரியான வெயில் இல்லாட்டி கலர் காக்கரட்டாங்க லைட்டாக வெள்ளையாக தான் இருக்குது. ஐ திங்க் நல்ல வெயில் இருந்தால் மட்டும்தான் நல்ல கலராக தெரியுது. லப்பர் காக்கரட்டானில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஒரு 2-3 நாள் விட்டுட்டு கூட நம்ம பறிக்கலாம். உடனே மலர்ந்துடாது. எல்லாத்தையும் சேர்த்து கூட பறிக்கலாம். பூக்கள் அடுத்தடுத்து வர்றதை கூட சேர்த்து பறிக்கலாம். இவங்க எப்படின்னா சீக்கிரமாக மலர்ந்துடுவாங்க. டெய்லி பறிச்சே ஆகணுங்க. இந்த நேற்று கொஞ்சம் மிஸ் ஆன பூக்கள் கூட மலர்ந்துருக்கு. நிறைய பூக்கள் கீழே கொட்டி கிடக்கு. பறிக்கலைன்னா கொட்டிடும் அப்படியே. இது லப்பர் காக்கரட்டான் தான். ஒவ்வொரு கொத்துலையும் எவ்வளோ பூக்கள் வச்சிருக்கு பார்த்தீங்களா? இது பாருங்க. கொஞ்ச நாளாக இவங்களோட முட்டை காணும்னு தேடிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் பார்க்குறப்போ இப்படி வைக்கோல்குள்ளே கொண்டாந்து போட்டு வச்சிட்டு இருக்கானுங்க. இதில் என்ன கொடுமைனா, இவனுங்க போடுறத பார்த்துட்டு நாட்டுக்கோழியும் முட்டையை கொண்டாந்து இதில் போட்டு வச்சிருக்கு. எது நாட்டுக்கோழி? ஓ மை காட், எவ்வளோ பெருசு! இது வாத்து முட்டைங்க. 2 நாட்டுக்கோழி முட்டை இருக்கு. இவங்களோட இதான் பிரச்சனையே. சில நேரத்தில் முட்டையே உடஞ்சி கிடக்குங்க. ரொம்ப கவலையாக இருக்கும். இன்னைக்கு பறித்த பூக்களில்
கட்டுறப்போ இவ்வளோ வந்திருக்குங்க. இந்த பூவை எல்லாத்தையும் சேர்த்தே கட்டிட்டேன். நீளமான பூ எல்லாமே சேர்த்தே கட்டியிருக்கேன். இவ்வளோ வந்தது. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதானுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டுங்க. அப்போ தான் வந்து அடிக்கடி நாங்கள் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.